குடும்பங்களோடு சுவைத்து மகிழ வருகை தாருங்கள் நிக்கா பிரியாணி. சேலம், தஞ்சாவூர், விக்கிரவாண்டி மற்றும் உளுந்தூர்பேட்டையில். மிக விரைவில் சென்னையிலும். சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. சார், இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேரளால நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு சார், மழையின் காரணமா. சோ அங்க இன்னும் எந்த அளவுக்கு மழை பெய்யும்? குறைந்தபட்சமாக வால்பாறை சுற்றுவட்டார பகுதியில் 20 சென்டிமீட்டர் மற்றும் நீலகிரி மாவட்டத்திலேயே 25 சென்டிமீட்டர் பொழிந்திருக்கிறது. வயநாட்டுல பார்த்தீங்கன்னா 33 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மலைப்பகுதி அந்த மண் சரிவு ஏற்பட்ட இடத்துல இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவை பொழிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. சார், அங்க அந்த கேரளா பகுதிகளில் மழை குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நேற்றைக்கு பெய்த அளவிற்கு இன்றைக்கு மழை இருக்குமாங்கிறது சொல்ல முடியாது. நேற்றைக்கு 33 சென்டிமீட்டர்னா இன்னைக்கு ஒரு 20 சென்டிமீட்டராவது பெய்யலாம். இன்றைக்கு ஒரு 20ஆவது பெய்யலாம். 20ங்கிறதே ஏற்கனவே மண் சரிவு மீட்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த 20, 15, 10 என்று 5 என்பதே ஒரு அதிக மழை தான். இப்ப கோவையிலையும் நீலகிரியிலையும் ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க வானிலை ஆய்வு மையம். சோ அங்க வானிலை என்ன நிலைமையில இருக்கும்? மழை எந்த அளவு பெய்யும்? கோவை மாவட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட ரெட் அலர்ட் என்பது வால்பாறைக்கு கொடுக்கப்பட்டது. வால்பாறையில நேற்றைக்கு 31 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இப்ப அதிக மழை காரணமா கேரளாவில வெள்ளம் ஏற்பட்டு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. நீலகிரியில இருந்து இந்த மாதிரி அதிக மழை காரணமா ஏற்பட வாய்ப்பு எதுவும் இருக்கா சார்? காற்று குவிதல் எந்த இடத்துல வேணாலும் நடைபெறலாம். கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்துல அந்த ஸ்ரீவைகுண்டத்துல பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழையில குறிப்பிட்ட ஒரே நாள்ல 100 சென்டிமீட்டர் பொழிந்தது. அது அந்த இடத்துல குவித காற்று குவிதல். நேற்றைக்கு ஒரே இடத்துல நீலகிரி, அதாவது நீலகிரிக்கு மேற்கு புறம் இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்துக்கு மேற்கு புறம், அதாவது சொல்லப்போனால் கல்பேட்டை, அது என்ன சொல்லணும்னா வயநாடு. ஐபிசி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட வானிலை ஆர்வலர் செல்வகுமார் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் 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 மேடம். சார், இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேரளால நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு சார், மழையின் காரணமா. சோ அங்க இன்னும் எந்த அளவுக்கு மழை பெய்யும்? அங்க இருக்க வானிலை எப்படி சார் இருக்கும்? என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி நீங்க? அதாவது தென்மேற்கு பருவமழை ஏற்கனவே கடந்த சில நாட்களாக வட இந்தியாவில வலுத்த மழை பொழிவு, அதாவது மகாராஷ்டிரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள குஜராத் மாநிலங்கள்ல பொழிந்து கொண்டிருந்தது. அதற்கு காரணம் அங்கே ஒரு காற்று சுழற்சி இருந்தது. கர்நாடகாவின் வடக்கு பகுதியிலையும் நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக மழைப்பிடிப்பை கொடுத்தது. இருந்தாலும் கடந்த சில நாட்களாக வயநாடு மற்றும் குடகு பகுதிகளில் கொஞ்சம் தீவிரம் குறைந்த நிலையில தான் மழைப்பிடிப்பு இருந்து கொண்டிருந்தது. நேற்றைக்கு புதிய காற்று சுழற்சியானது வங்கக்கடலில் மேலடுக்குல உருவாகி இருக்கிறது. அது இல்லாம குஜராத் நோக்கி பயணித்த அந்த காற்று சுழற்சியும் செயலிழந்த வடிவில அது பாகிஸ்தானுக்கு தெற்கு புறம் அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக காற்று ஒட்டுமொத்த குவிதல் என்பது நேற்றைக்கு கேரளாவோட வடக்கு பகுதி, அதாவது வயநாடு வழியாக அதிகமாக இருந்தது. வயநாடுன்னு சொல்வதை விட தமிழ்நாட்டின் எல்லையோர பகுதி நீலகிரி முதல் வால்பாறை வரைக்கும் அதற்கு மேற்கு புறம் இருக்கக்கூடிய கேரளா பகுதிகளில் அதிகமாக இருந்தது. இன்றைக்கு, அதாவது இன்று காலை 8:30 மணியுடன் முடிவடைந்த 24 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட வால்பாறையிலேயே 31 சென்டிமீட்டர் பொழிந்திருக்கிறது மழை பொழிவு. குறைந்தபட்சமாக வால்பாறை சுற்றுவட்டார பகுதியில் 20 சென்டிமீட்டர் மற்றும் நீலகிரி மாவட்டத்திலேயே 25 சென்டிமீட்டர் பொழிந்திருக்கிறது. வயநாட்டுல பார்த்தீங்கன்னா 33 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதுவும் அந்த மலைப்பகுதி அந்த மண் சரிவு ஏற்பட்ட இடத்துல இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவை பொழிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. முண்டக்கையில ஒரு 40 சென்டிமீட்டர் கூட மழை பொழிந்திருக்கலாம். அது அருகில் இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ல 33 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இது நேற்று பெய்த மழையினால் மட்டும் பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை. காரணம் 15-20 நாட்களாகவே தொடர்ந்து அங்கே மழை பொழிந்து கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக ஒரு 15 நாட்கள்ல பொழிந்த மழை எப்படியும் 150 சென்டிமீட்டருக்கு மேல போயிருக்கணும் கண்டிப்பா அந்த இடத்துல. ஆக தினசரி பெய்ய அது கொஞ்சம் கொஞ்சமா அதுல ஒரு வெடிப்பு ஏற்பட்டு ஒரு சரிவை தொடக்கி இருக்க வேண்டும். நேற்றைக்கு பெய்த திடீர் அந்த ஒரே இடத்துல பெய்த மழை பொழிவின் காரணமாக அது சரிந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த மழை பொழிவு இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் நேற்றைக்கு பெய்ததன் காரணமாக மிகவும் ஒரு சோக சம்பவம். ஆயிரக்கணக்கான பேர் இருக்கலாமா, நூற்றுக்கணக்கான பேரா என்று தெரியவில்லை. ஆனால் 3 கிராமங்கள் அதுல மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது மண்ணால் என்றும் போது வேதனையாக இருக்கிறது. அதற்கு வருத்தமும் அவர்களுக்கு இரங்கலும் தெரிவிக்கப்பட வேண்டிய நேரத்துல இன்று இரவும் மழை பொழிவு அங்கே தொடர வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே சாரல் மழை பொழிவாக இன்று பகல்ல பொழிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இரவில மீண்டும் கனமழை பொழிவு தெரிகிறது. அந்த இடத்துல மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக வயநாடு சுற்றுவட்டார பகுதி, ஒட்டுமொத்த கேரளாவிலேயே தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டம் வால்பாறை, அருகில் கூடிய தேனி மாவட்ட பகுதி, முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி எல்லாமே
அதே போல வயநாடு குடகு பகுதிகளிலையும் மழை பொழிவு பொழிய இருக்கிறது இன்றைக்கு இரவு. ஆனால் பொழுது விடிந்ததும் காலை வந்ததும் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிடும். வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இரவு நேர மழைப்பொழிவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. மாலை இரவு நேர மழைப்பொழிவு. காரணம் என்னன்னா, வரப்பொழுது மேலடுக்கு காற்று சுழற்சி, மேலடுக்கிலே வருவது குளிர்ந்த காற்று, வெப்ப காற்று கிடைத்த பிறகுதான் அது மழையாக மாறும். பெரும்பாலும் வரக்கூடிய நாட்கள் மழைப்பொழிவு, அது தமிழ்நாட்டிற்கும் மழைப்பொழிவு இருக்கிறது. வரக்கூடிய நாட்கள்ல சென்னைக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது, தமிழ்நாட்டில உள்பகுதிகளுக்கும் இருக்கிறது, மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இருக்கிறது, கேரளா கர்நாடகாவும் இருக்கிறது. இந்த மழைப்பொழிவு பெரும்பாலும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழைப்பொழிவாக அமையும். ஆகவே இன்றைக்கும் மழைப்பொழிவு இருக்கும் பொழுது ஒரு மீட்பு பணியில ஒரு தொய்வு ஏற்படும், அவர்களுக்கு ஒரு இடையூறு ஏற்படும். சுத்தமா மழை நின்றுட்டா கூட அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் உயிர்களை மீட்டெடுக்கவும், அதாவது சிக்கியிருப்பவர்களை உயிருக்கு போராடுவர்களை மீட்டெடுக்கும் வசதியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கும் மழை இருக்கிறது. வரக்கூடிய நாட்கள்லயும் மழை இருந்து கொண்டுதான் இருக்கும். பகலிலே இருக்க வாய்ப்பில்லை, கொஞ்சம் தீவிரம் குறைந்து அவ்வப்பொழுது சாரல் மழையாக இருக்கும். இரவு நேர கனமழை பொழிவு இன்றைக்கும் தெரிகிறது. சார், அங்க அந்த கேரளா பகுதிகள்ல வந்து மழை குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நேற்றைக்கு பெய்த அளவிற்கு இன்றைக்கு மழை இருக்குமாங்கிறது சொல்ல முடியாது. நேற்றைக்கு 33 சென்டிமீட்டர்னா இன்னைக்கு ஒரு 20 சென்டிமீட்டராவது பெய்யலாம். இன்றைக்கு ஒரு 20வது பெய்யலாம். 20ங்கிறதே ஏற்கனவே மண் சரிவு மீட்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த 20, 15, 10 என்று 5 என்பதே ஒரு அதிக மழை தான். ஆனால் மழை முற்றிலுமா அந்த இடத்துல குறையணும்னா பகல் நேரத்துல தீவிரம் குறைந்திருக்கும். மாலை இரவு நேரங்கள்ல தினசரி ஒரு 10, 5 என்று வரக்கூடிய நாட்கள்ல இருந்து கொண்டுதான் இருக்கும். குறைந்தபட்சம் ஒரு 5வது ஒரு வாரத்திற்கு அந்த இடத்துல மழை தெரியுது. ஆடிப்பெருக்கு தாண்டி ஒரு 5ஆம் தேதி வரைக்கும் அந்த இடத்துல மழை தெரிகிறது. ஒட்டுமொத்த கேரளா கர்நாடகா தென்னிந்தியாவிற்கே மழை இருக்குங்க வரக்கூடிய நாட்கள்ல. இதுவரைக்கும் தமிழ்நாட்டின் உள்பகுதியில மழை இல்லை. திருப்பதி, பெங்களூரு போன்ற பகுதியெல்லாம் மழை இல்லை இவ்வளவு நாளா. ஆனா அந்த இடத்திற்கும் மழை பொழிய போகிறது, சென்னை உட்பட. ஆகவே தென்னிந்தியாவின் உள்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை, வங்கக்கடலோரம், அரபிக்கடலோரம் மலை பகுதிகள் எல்லாமே மாலை இரவு நேர மழை பொழிவு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல மழை இருக்கு, சென்னையிலக்கு மழை இருக்குன்னீங்க. சோ தமிழ்நாட்டுல வந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் எப்ப இருந்திருக்கு? என்ன மாதிரி கனமழையா இருக்குமா? இல்ல மிதமான மழையா இருக்குமா? கண்டிப்பாக. அதாவது இன்றைக்கு தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் நேற்று இரவு தீவிரமாக இருந்த காரணத்தினால தமிழ்நாட்டிலே மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையும் வெப்பமான சூழ்நிலை இருந்தாலும் அந்த கேரள பகுதிகளிலேயே அங்கேயே மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்தே மலைப்பகுதிகளிலிருந்தே வெப்பமடையாமல் அது கடலோர பகுதிகளில் வெப்பமடைந்து கடலுக்குள் மேகம் சென்று விட்டது. ஆக வெப்பசலன மழை இன்றைக்கு அவ்வளவா இருக்காது. அப்படி இருந்தால் நேற்றைக்கு சென்னை திருவள்ளூர் பெய்தது போல இன்று இரவு சென்னை திருவள்ளூர் அல்ல வடகடலோர பகுதிகளில், அதாவது திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்துல தூறல் நனைக்கும் மழைகள் இருக்கலாம் இன்றைக்கு இரவு. நாளையிலிருந்து மழைப்பொழிவு தமிழ்நாட்டிலே படிப்படியாக மாலை இரவு மழைப்பொழிவு பரவலாகும். அது சென்னைக்கு தினசரி கொடுக்கும். ஒரு நாள் தூறல் மழையாக இருந்தாலும் ஒரு மிதமான மழைப்பொழிவாக இருக்கும். ஒரு நாளைக்கு கனமழையாக இருக்கும், ஒரு நாளைக்கு சற்று கனமழையாக இருக்கும். குறைந்தபட்சம் நனைக்கும் மழையாவது தினசரி ஒரு 15 நாட்களுக்கு சென்னை மழை இருக்கு. சென்னை மட்டுமல்ல, முதல் இடத்தை பிடிப்பது வட கடல் ஓரம், அடுத்த இடத்தை பிடிப்பது வட உள் மாவட்டங்கள் எல்லாமே, அடுத்த இடத்தை பிடிப்பது டெல்டா மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள். மதுரைக்கு வடக்கே நல்ல மழை பொழிவு தெரிகிறது. வடக்கே செல்ல செல்ல மழை பொழிவான பரப்பு கூட எல்லா நாளும் மழை பொழிவு மாலை இரவு நேரங்கள்ல இருக்கும். குறிப்பாக இந்த 31ஆம் தேதிக்கு பிறகு ஆகஸ்ட் 1, 2, 3, 4 இந்த ஆடிப்பெருக்குக்கு முன்னையும் பின்னையும் நல்ல மழை இருக்கு. ஏன் அதை விட 2வது வாரம் ஆகஸ்ட் 2வது வாரத்துலயும் நல்ல மழை இருக்கு. ஆகஸ்ட் 3வது வாரத்துல தென்மேற்கு பருவமழையும் இருக்கு, வெப்பசலன காற்று சுழற்சி மழையும் தமிழ்நாட்டுக்கு இருக்கு. இனிமே மழை பொழிவுக்கு பஞ்சம் இருக்காது என்றுதான் தெரியுது. போக போக அதை மக்கள் கொஞ்சம் மாலை இரவு நேரம் மழை பொழிவா இருக்கும் தமிழ்நாட்டுல. மேற்கு தொடர்ச்சி மலையில அது எந்த நேரமும் பெய்யலாம். ஆனால் ஒரு வாரத்துக்கு மாலை இரவு மழை தான் மேற்கு தொடர்ச்சி மலை. இப்ப கோவையிலையும் நீலகிரியிலையும் ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க வானிலை ஆய்வு மையம். சோ அங்க வந்து வானிலை என்ன நிலைமையில இருக்கும்? மழை எந்த அளவு பெய்யும்? கண்டிப்பாக கோவை மாவட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட ரெட் அலர்ட் என்பது வால்பாறைக்கு கொடுக்கப்பட்டது. வால்பாறையில நேற்றைக்கு 31 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதே போல நீலகிரிக்கு கொடுக்கப்பட்டது அவலாஞ்சி மற்றும் மேற்கு பகுதி கூடலூர், பந்தலூர் இந்த பகுதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பெரும்பாலும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் என்றால் அது நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி, அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு தீவிரமா இருக்கும். கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வால்பாறையில தீவிரமாக இருக்கும். இந்த பகுதிகளுக்காக அந்த ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தவிர இன்னும் அங்க மழை பெய்யாத இடங்களும் இருக்கிறது. நேற்றைக்கு 31 சென்டிமீட்டர் வால்பாறையில பெய்தாலும் கோயம்புத்தூர் மாவட்டத்துல எல்லா இடத்துலயும் மழை பெய்யல. ஆனா 5 சென்டிமீட்டர் பெய்த இடங்களும் உண்டு. பொள்ளாச்சியில நல்ல மழை பெய்யும். பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, இந்த நெகமம் இந்த பகுதிகளுக்கு மழை இருக்கும். அந்த பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் ஏதும் இல்லை. வால்பாறை நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி, அதாவது குன்னூர், உதகமண்டலத்திற்கு மேற்கே உள்ள பகுதிகளுக்கு தான் இந்த ரெட் அலர்ட். அதுவும்
இந்த ரெட் அலர்ட் எதுக்குன்னா நேற்றைக்கு 30, இன்றைக்கு ஒரு 20ஆவது இருக்கலாம், 25ஆவது இருக்கலாம். அதற்கு குறைவாகத்தான் இருக்குமே தவிர அதற்கு மேல் போவதற்கு வாய்ப்பு தெரியவில்லை. இப்ப அதிக மழை காரணமா கேரளாவுல வெள்ளம் ஏற்பட்டு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. நீலகிரியில இருந்து இந்த மாதிரி அதிக மழை காரணமா ஏற்பட வாய்ப்பு எதுவும் இருக்கா சார்? அதாவது காற்று குவிதல் எந்த இடத்துல வேணாலும் நடைபெறலாம். கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்துல அந்த ஸ்ரீவைகுண்டத்துல பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழையில குறிப்பிட்ட ஒரே நாள்ல 100 சென்டிமீட்டர் பொழிந்தது. அது அந்த இடத்துல குவித காற்று குவிதல். நேற்றைக்கு ஒரே இடத்துல நீலகிரி, அதாவது நீலகிரிக்கு மேற்கு புறம் இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்துக்கு மேற்கு புறம், அதாவது சொல்லப்போனால் கல்பேட்டை, அது என்ன சொல்லணும்னா வயநாடு, கேரளாவோட வயநாடு பகுதி சுற்று வட்டார பகுதியில மட்டுமே அதிக மழை பொழிந்திருக்கிறது. இது வரைக்கும் வயநாடு பகுதியில மட்டும் இல்ல, குடகுலையும் பொழிந்திருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா KRSல இருந்து 1,20,000 கனஅடி இப்ப இன்றைக்கு திறந்திருக்காங்க மாலை 4 மணிக்கு KRSல இருந்து. அதே போல கபினில இருந்து 80,000 திறந்திருக்காங்க. இது சாம்பிள் தான். ஏன்னா மழை பெய்ய தொடங்கிய போது வந்த தண்ணி தான் இப்ப அணைக்குள்ள வந்திருக்கு. இன்றைக்கு அதிகாலையில பெய்த மழை தண்ணி எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்ப நாளை அணைகளுக்கு நீர்வரத்து கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. KRS அணைக்கு ஹேரங்கி அணையிலிருந்தும் ஹேமாவதி அணையிலிருந்தும் குடகு பகுதியிலிருந்தும் நாளைக்கே 1.5 லட்சம் கனஅடி தண்ணீர் வரலாம் அதுக்குள்ள. அப்புறம் அது இல்லாம 80,000 கனஅடி இப்ப வந்துட்டு இருக்கு கபினில இருந்து, 1 லட்சம் கூட வரலாம். ஆக நாளைக்கே 2.5 லட்சம் 3 லட்சம் கனஅடி கூட, குறைந்தபட்சம் 2.5க்கு குறையாத தண்ணீர் கர்நாடகாவில இருந்து மேட்டூருக்கு இன்றைக்கு வர இருக்கிறது. இன்றைக்கு 2 லட்சம் திறந்து விட்டுருக்காங்க, அது நாளைக்கு வரும். நாளைக்கு 2.5 திறக்கலாம், அது நாளை மறுநாள் வரும். அது 2 நாட்களுக்கு அது காவிரியில மேட்டூருக்கு வெள்ள பாதிப்பை கொடுக்கக்கூடிய அளவில் அதிக மழை நீர்வரத்து இருக்கிறது. ஏற்கனவே 120 அடியை இன்று மாலை எட்டிவிட்டது. இனிமேல் வருவது எல்லாமே உபரி நீர் தான். இதே போல இந்த மாதிரி ஆறுகள்ல ஏற்பட்டிருக்கூடிய வெள்ளம் ஆற்று கரையோர பகுதிகளுக்கு தான் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், நீலகிரியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு, அந்த பெரிய கனமழை நிலச்சரிவுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் எங்க வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். பொதுவாக நாம இயற்கையோட இணைந்து, இயற்கையை நேசித்து, இயற்கைக்கு வழிபட்டு நாம் இருந்தாலே எதையும் சமாளித்து இருக்கலாம். சார், உங்களுடைய தகவல்களுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. குடும்பங்களோடு சுவைத்து மகிழ வருகை தாருங்கள் நிக்கா பிரியாணி. சேலம், தஞ்சாவூர், விக்கிரவாண்டி மற்றும் உளுந்தூர்பேட்டையில். மிக விரைவில் சென்னையிலும். சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது.